Hello everyone, welcome to AK Masterclass. See, in this class we are going to discuss about node voltage method. See, நம்ம ஏன் node voltage method போகிறோம் அப்படின்னா, already we have discussed KCL and KVL problems. ஒரு லார்ஜ் சர்க்யூட்ஸாக போக அந்த KCL and KVL ஈக்குவேஷன்ஸ் நிறைய ஈக்குவேஷன்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். லார்ஜ் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் we have to write. பட் இன் நோட் வோல்டேஜ் மெத்தட் நமக்கு லெஸ்ஸர் ஈக்குவேஷன் எழுதுனா போதும், இந்த சர்க்யூட்டை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிடலாம். அதனால தான் நோடு வோல்டேஜ் மெத்தட் பார்க்குறோம். ஓகே, ஹியர் ஃபஸ்ட்டு நோடுன்னா என்னென்னு தெரியணும்ல. வாட் இஸ் நோட்? த இன்டர் கனெக்ஷன் ஆஃப் டூ ஆர் மோர் காம்பனன்ட்ஸ் இன் த சர்க்யூட். அதாவது இங்கே பாருங்கள், திஸ் இஸ் கால்ட் அஸ் நோடு. ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, சி ஹியர் இதுவும் ஒரு நோடு. Interconnection of two or more components. ஓகே, இப்போது இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட் எடுத்தோம்னா 1 2 3 மூணு காம்பனண்ட் கனெக்ட் ஆகிருக்கு. திஸ் இஸ் கால்ட் அஸ் எசென்ஷியல் நோடு. எசென்ஷியல் நோடு. இந்த பாயிண்ட் எடுங்க. திஸ் இஸ் ஆல்சோ எசென்ஷியல் நோடு. அப்படின்னா என்ன எசென்ஷியல் நோடுனா? இந்த நோடு வோல்டேஜ் மெத்தடில் இந்த எசென்ஷியல் நோடை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, இந்த எசென்ஷியல் நோடு தான் இம்பார்ட்டண்ட். இதை வச்சு தான் நம்ம நோடு வோல்டேஜ் மெத்தட் ஈக்குவேஷன்ஸை எழுத போகிறோம். ஓகே, சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ரெண்டு எசென்ஷியல் நோடு இருக்குது. ஓகே, அப்போ நம்ம வந்து n-1, அதாவது 2 - 1 ஈக்குவல் டு ஒரே ஒரு நோடு வோல்டேஜ் ஈக்குவேஷன் எழுதுனா போதும், இந்த சர்க்யூட்டை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் நம்மளாலும் நம்பாட்டி அதுதான் நிஜம். ஒரு ஈக்குவேஷன் வச்சு நம்ம இந்த என்டையர் சர்க்யூட்டையே சால்வ் பண்ணிடலாம். ஓகே, 4 ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை நான் சொல்கிறேன், அதை நம்ம நோட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த நோடு வோல்டேஜ் மெத்தடை சால்வ் பண்ணுறது ஈஸி. ஃபஸ்ட்டு, ஐடென்டிஃபை தி எசென்ஷியல் நோட்ஸ். இப்போ நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம்? ஐடென்டிஃபை தி எசென்ஷியல் நோட். மோர் காம்பனன்ட்ஸ், மூணு காம்பனண்ட் இருக்குது, அதனால் இதை வந்து எசென்ஷியல் நோட் அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை த எசென்ஷியல் நோட்ஸ். செகண்ட் பாயிண்ட், நம்ம எசென்ஷியல் நோடு ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ஒன் நோடு, அந்த எசென்ஷியல் நோட்லேருந்து ஒரு எசென்ஷியல் நோடு எடுத்து ரெஃபரன்ஸ் நோடாக வந்து நம்ம வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் இப்போ ரெஃபரன்ஸ் நோடாக வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ரெஃபரன்ஸ் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு வோல்ட் மீட்டர் இருக்குது. வோல்ட் மீட்டரில் வி ஹேவ் 2 ப்ரோப்ஸ், ஒன் பிளாக் கலர் ஒன்று ரெட் கலரில் இருக்கும். அந்த பிளாக் கலர் எடுத்து கொண்டு போய் ஒரு ரெஃபரன்ஸில் வச்சுட்டு நான் கொண்டு போய் இங்கே வச்சு எனக்கு இங்கே எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு செக் பண்ணலாமா? 50 வோல்டேஜ், இல்லை இங்கே வச்சா எனக்கு 40 வோல்டேஜ், இங்கே வைக்கும்போது 10 வோல்டேஜ் அப்படிங்கிறத ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சுட்டு ரெஃபரன்ஸ்லேருந்து எவ்வளோ ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெஃபரன்ஸ் நோட். ஸோ நம்ம ஐடென்டிஃபை பண்ண எசென்ஷியல் நோடில் ஒன் நோட் சுட் பி ரெஃபரன்ஸ் நோட். ஓகே, இதில் ஒரு டிப் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த சர்க்யூட்ஸில் இந்த பாட்டம் ஒயர் இருக்குல்ல, இது வந்து சிங்கிள் ஒயரில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த பாட்டம் லைன் இஸ், அதை தான் வந்து ரெஃபரன்ஸ் நோடாக எடுப்பாங்க. ஓகே, நம்மளும் இனிமேல் அதை தான் எடுத்து பார்க்க போகிறோம். ஓகே, தேர்டு பாயிண்ட், ரைட் த நோடு வோல்டேஜ் ஈக்குவேஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரெஃபரன்ஸ் நோடு. நம்ம நோடு வோல்டேஜ் ஈக்குவேஷன்ஸ் எழுதுறதே வித் ரெஸ்பெக்ட் டு ரெஃபரன்ஸ் நோடு. ஸோ அதனால் ரெஃபரன்ஸ் நோடு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம ரெஃபரன்ஸ் நோடு எதுன்னு ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிடணும். ஓகே, தென் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், அதான் நம்ம சொன்னோம், இங்கே பார்த்தோம் n நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், எவ்வளோ எசென்ஷியல்ஸ் நோட்ஸ் இருக்கோ -1. இப்போ எவ்வளோ எசென்ஷியல் நோட்ஸ் இருக்கோ அவ்வளோக்கும் -1. இப்போ இங்கே 2 இருக்குது, ஸோ 2 - 1. இதுவே 10 எசென்ஷியல் நோட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். 10 - 1 ஈக்குவல் டு 9 நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நம்ம வந்து எழுதணும். நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் 9 எழுதுனா போதும், நம்ம இந்த சர்க்யூட்டை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஃபைன். இந்த 4 பாயிண்ட் தான் வெரி இம்பார்ட்டன்ட், நான் அதனால் இதை சொல்லிட்டேன். ஓகே, இப்போது இந்த நோடு வோல்டேஜஸ் மட்டும் கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே வந்து ஒரு 3 நோட்ஸ் இருக்குது, இல்லை 4 நோட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 4 நோட்ஸ் -1, I mean 4 essential node -1. நம்ம 3 ஈக்குவேஷன்ஸ் எழுதணும்.
இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டோம், இந்த 3 வோல்டேஜஸ் கண்டுபிடிச்சோம்னா என்டையர் சர்க்யூட்டையே சால்வ் பண்ணிடலாம். ஃபைன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஒரு ப்ராப்ளம் எடுத்துருக்கோம். இப்போ இந்த ப்ராப்ளமை கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஓகே, இங்கே என்ன இருக்குது, 10 வோல்டேஜ் இருக்குது, 10 வோல்டேஜ் வோல்டேஜ் சோர்ஸு. ஏன்னா இது சின்னதாக உங்களுக்கு தெரியல, அதனால தான் நான் இதை சொல்லிட்டே இருக்கேன். 10 வோல்டேஜ் சோர்ஸ், 1 ஓம் ரெசிஸ்டர், 5 ஓம் ரெசிஸ்டர், 2 ஓம் ரெசிஸ்டர், 10 ஓம் ரெசிஸ்டர் அண்ட் 3 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ். இங்கே வோல்டேஜ் சோர்ஸ், அந்த இடத்துல கரண்ட் சோர்ஸ். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு என்ன இதில் சொன்ன மாதிரி ஐடென்டிஃபை தி எசென்ஷியல் நோட்ஸ். இந்த இடத்துல எது எசென்ஷியல் நோடாக இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். சேம் நீங்கள் ஆப்வியஸாக பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், திஸ் இஸ் எசென்ஷியல் நோட். ஓகே, இந்த எசென்ஷியல் நோடுக்கு நம்ம ஒரு நேம் வச்சுக்கலாம், நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம், ஏபிசிடின்னு எப்படி வேணால் வச்சுக்கலாம். நான் இப்படி ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து வைக்கிறேன். நம்பர் 1 வைக்கிறேன். சேம் அதே மாதிரி இந்த இடத்துல 3 பாயிண்ட்ஸ் மீட் ஆகுது. ஸோ ஐ வில் சே திஸ் ஆஸ் another essential node, number 2. I named as a number 2. ஓகே, தென் இங்கே பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஒயர்ஸும் ஒரு சிங்கிள் ஒயராக தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ பாட்டமாக இங்கே ஒரு தேர்ட் எசென்ஷியல் நோட் இருக்குது. இந்த காம்பனண்ட் எல்லா காம்பனண்ட்டும் சேர்ந்து வருது. ஸோ இந்த பாயிண்ட்டை நான் என்ன பண்ணுறேன், என்ன பண்ணலாம், இதை குட் ரெஃபரன்ஸ் நோடாக இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன் நம்ம ரெஃபரன்ஸ் நோட் வைக்கிறோம், இந்த ரெஃபரன்ஸ் நோடை வச்சு தான் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ரெஃபரன்ஸ் நோடை வச்சு தான் 1 should be ரெஃபரன்ஸ் நோட் இது வச்சுட்டோம். இந்த ரெஃபரன்ஸ் நோடை வச்சு தான் we are going to write ஈக்குவேஷன்ஸ். ஸோ அதனால் இதை ரெஃபரன்ஸ் நோடாக வச்சுக்கிறேன். ஓகே, இன்னொன்று நமக்கு இந்த சர்க்யூட்டை பார்த்தோன்னே தெரியும், நம்ம சொல்லுவோம் எப்போவுமே, இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, இங்கேருந்து கரண்ட் வரும், இந்த கரண்ட் இப்படியே இந்த வழியாக போகும், இந்த வழியாக போகும், இங்கே போகும், அப்படின்னு தான் நம்ம இத்தனை நாள் பார்த்துருக்கோம். அப்படி தானே? சேம் அதே மாதிரி இந்த கரண்ட் சோர்ஸ்லேருந்து கரண்ட் ஏரோ வேறு எப்படி போட்டிருக்கா, ஸோ அப்பர் சைடு இப்படி வந்து இங்கே டிவைட் ஆகும், இங்கே ஒரு கரண்ட் போகும், இங்கே ஒரு கரண்ட் போகும், இந்த மாதிரி தான் போகும். பட் இப்போ இருந்து நீங்கள் கொஞ்சம் நான் சொல்கிறது பிலீவ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த நோடு வோல்டேஜ் மெத்தடில் இந்த நோடு 1 இஸ் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இந்த பாயிண்டில் இருந்து தான் கரண்ட்ஸு 3 பக்கமும் டீவியேட் ஆகுது. இங்கேருந்து கரண்ட் இந்த ஒரு பக்கம் போகுது, இந்த பாயிண்ட் வருது, இந்த பாயிண்ட் போகுது, இந்த பிரான்ச்சுக்கு இங்கேருந்து தான் கரண்ட் போகுது அப்படின்னு அங்கே ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம எடுக்கிறோம். ஓகே, இதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் இந்த நோடு வோல்டேஜ் மெத்தடில். புரிஞ்சதில்ல? மேபி இட்ஸ் நாட் ட்ரூ, ஏன்னா சோர்ஸஸ்லேருந்து தான் நமக்கு எப்போவுமே கரண்ட் வரும். ஓகே, அந்த பாயிண்ட் ஜங்ஷன் பாயிண்டில் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. அதுதான் நம்ம கேசிஎல்ல படிச்சிருக்கோம், அப்படி தானே? இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது கரண்ட்டு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த கரண்ட் ஷுட் பி 0வாக இருக்கும். பட் இப்போதைக்கு நீங்கள் நான் சொல்கிற கேளுங்க, திஸ் இஸ் த பாயிண்ட், இங்கிருந்து தான் கரண்ட் பிரிஞ்சு போகுது. ஓகே, சேம் அதே மாதிரி இந்த பாயிண்டில் தான் கரண்ட் ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது அப்படின்னு இப்போ நம்ம ரெஃபரன்ஸை எடுத்து தான் நம்ம ஈக்குவேஷன்ஸை எழுத போகிறோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த லேபிள் மார்க் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து கரண்ட் போகுதுன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ரெஃபரன்ஸ் நோட் திஸ் இஸ் கால்ட் அஸ் V1. நான் அஷ்யூம் பண்ணி இது வைக்கிறேன், இது V1 அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மூலயமா சேம் அதே மாதிரி நம்பர் 2க்கு வேணும்ல மைனஸ் ப்ளஸ் திஸ் இஸ் கால்ட் அஸ் V2. இந்த வோல்டேஜ் ட்ராப் V2, இங்கே வோல்டேஜ் ட்ராப் V1 அப்படின்னு வைக்கிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம மீட்டர் எடுத்து செக் பண்ணும்போது இங்கே எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இங்கே இந்த பாயிண்ட்டை வச்சு, இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு நம்ம எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு செக் பண்ணலாம். ஓகே, இதில் ஒன்றும் கன்ஃபியூஸாக இருக்கும் ஒன்றும் இல்லை. ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை கரெக்டாக நம்ம எடுத்துட்டோன்னா இதிலிருந்து தான் நம்ம ரைஸ் ஆகுது வோல்டேஜஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷன்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, எசென்ஷியல் நோட் 1, இந்த எசென்ஷியல் நோடு 1 வச்சு ஒரு ஈக்குவேஷன்ஸ் நம்ம இப்போது எழுதுகிறோம். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு V1. இந்த V1ங்கிறது தெரியல, இதுக்கு முன்னாடி நம்ம ஓம்ஸ் லா பார்த்துருவோம். ஸோ I ஈக்குவல் டு V/R, V ஈக்குவல் டு IR. இந்த 2 ஃபார்முலாவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம இதை தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த V1 இஸ் ஹையர் தென் 10 வோல்டேஜ் அப்படின்னு இப்போ நம்ம அஸ்யூம் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போ இதுதான் கரண்ட்டுன்னு சொல்லிட்டோம், இங்கேருந்து தான் வோல்டேஜ் கரண்ட் இப்படி தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ V1
V1 minus 10 divided by 1. இது புரியுதா? இந்த V1 is, நான் இப்போ அஷ்யூம் பண்ணிக்கிறேன், இந்த V1 is higher than this 10 voltage அப்படின்னா இந்த voltage drop இங்கே எவ்வளோ இருக்கும்? V1 minus the source voltage 10 divided by 1. அதாவது I equal to, இந்த I கண்டுபிடிக்கணும்னா I equal to V by R. V1 minus 10 divided by R. V by R. R தான் இந்த 10 ohm, I mean 1 ohm. ஓகே, ஈக்குவேஷன் புரியுதா? இன்னும் அடுத்த ஈக்குவேஷன் எழுதுறேன் பாருங்கள். ப்ளஸ் நம்ம கரண்ட்டு தான் கண்டுபிடிக்கிறோம், இங்கேருந்து கரண்ட்டு போகிறது தான் கண்டுபிடிக்கணும், அதனால் கரண்ட் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வெரி சிம்பிள், இங்கே போகிற த்ரூ திஸ் ரெசிஸ்டர் கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். என்னது? சேம் அதே V by R தான். V1 டிவைடட் பை R is 5 ohm பண்ணோம்னா இந்த கரண்ட் கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ நான் ஏன் இங்கே எழுதுனேன்னு தெரிஞ்சுதா? இந்த V1 minus 10 divided by 1 எங்கேருந்து வந்ததுன்னு தெரியுதா? ஓகே, தென் ப்ளஸ் சேம் அதே கரண்ட்டு இங்கேயும் போகுது. ஸோ இப்போது வித் ரெஸ்பெக்ட் டு V1 இங்கே போகிற கரண்ட் மைனஸ் V2 டிவைடட் பை 2. இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா இங்கே எவ்வளோ கரண்ட் போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இந்த ஜங்ஷன் இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி இங்கே போகிற கரண்ட்டை கண்டுபிடிச்சோம். ஸோ V1 minus 10 divided by 1 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ப்ளஸ் V1 கரண்ட் த்ரூ திஸ் ரெசிஸ்டர் V1 divided by 5. இது ரொம்ப சிம்பிளாக வந்துடுச்சு. தென் இந்த நோட் பாயிண்ட்லேருந்து, இந்த எசென்ஷியல் நோட்லேருந்து இங்கே போகிற கரண்ட்டு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு சேம் I ஈக்குவல் டு V by R தான். அந்த Vங்கிறது தான் வந்து தட் இஸ் V1 இந்த பாயிண்ட்டுக்கும் with respect to this point, this is V2. சரியா? V1 minus V2 divided by the resistance. ஸோ கண்டுபிடிச்சோம்னா ஈக்குவல் டு 0. ஓகே, ஏன்னா கேசிஎல் வந்து அப்படி தான் அப்ளை ஆகும். வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த ரெசிஸ்டர், இந்த பாயிண்டில் கண்டுபிடிச்சிட்டோம்னா கரண்ட் எந்த பாயிண்ட்லையும் ஸ்டோர் பண்ண முடியாது. we cannot store current at any point. ஓகே, ஸோ அது ஜீரோவாக தான் முடியணும். ஸோ அதனால தான் இங்கே ஜீரோன்னு முடிக்கிறோம். ஓகே, நோடு வோல்டேஜ் மெத்தடுங்கிறது இட் இஸ் somewhat like கேசிஎல்லோட ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம இங்கே எழுதிட்டுருக்கோம். ஓகே, இன்னொரு இந்த அடுத்த நோடு எழுதுவோம். நம்ம எழுதணும்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அட் எசென்ஷியல் நோட் 2 இப்போது ஈக்குவேஷன் எழுத போகிறோம். ரெண்டாவது நோடுக்கு ஈக்குவேஷன் எழுத போகிறோம். இது சும்மா நீங்களே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த செகண்ட் நோடுக்கு எழுத போகிறோம். செகண்ட் நோட்லேருந்து கரண்ட்டு இங்கே போகும், தென் இப்படி போகும். கரெக்டாக? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் பாயிண்ட், செகண்ட் எசென்ஷியல் நோட்லேருந்து கரண்ட் இப்படி போகும்போது வித் ரெஸ்பெக்ட் டு செகண்ட் நோடில் V2 மைனஸ் V1 டிவைடட் பை 2 with respect to second node essential point. ஓகே, செகண்ட் எசென்ஷியல் நோடு. புரியுதா? இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வெரி வெரி சிம்பிள், டக்குன்னு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, இது ஈக்குவேஷன் 1 வேண்டாம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் மட்டும் எழுதுவோம். இது புரிஞ்சுதா? அட் எசென்ஷியல் நோட் பாயிண்ட் 2ல் இதை எசென்ஷியல் நோட் 2 வச்சுட்டு கரண்ட் இங்கே போகிறத கண்டுபிடிக்கணும்னா I ஈக்குவல் டு V by R. அப்போ Vங்கிறது இங்கே டோட்டல் V என்ன? V2 மைனஸ் V1 டிவைடட் பை R பண்ணோம்னா இங்கே எவ்வளோ கரண்ட்னு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ப்ளஸ் சேம், இது ரொம்ப ஈஸியாக V2 டிவைடட் பை 10 த்ரூ திஸ் ரெசிஸ்டர் எவ்வளோ கரண்ட்டு போகுதுன்னு கண்டுபிடிச்சோம்னா வோல்டேஜ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் போட்டோம். நெக்ஸ்ட் ப்ளஸ் கரண்ட் த்ரூ இங்கே போகிறது, இந்த சோர்ஸுக்கு போகிறது, இந்த பாயிண்ட்லேருந்து தேர்டு இப்படி போகிற கரண்ட்டு போகணும். பட் இங்கே வந்து கரண்ட் சோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது.
இப்படி வருது. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம நெகட்டிவ் மைனஸ் போடுறோம். -3 ஈக்குவல் டு 0. கன்ஃபியூஸாக இருக்கா? கொஞ்சம் டஃப்பாக இருந்தால் இருக்கலாம். நீங்கள் மறுபடியும் இதை ஒரு தடவை ரிப்பீட் மோடில் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். சேம் இதே மாதிரி நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். வித் ரெஸ்பெக்ட் டு ரெஃபரன்ஸ் நோடில் இந்த வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் திஸ் ரெசிஸ்டர், வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் திஸ் ரெசிஸ்டர், கரண்ட் த்ரூ தி ரெசிஸ்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? I = V/R. I = V/R தான் நான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நீங்கள் இதை மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள், மறுபடியும் ரிப்பீட் மோடில் கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இதை புரிஞ்சிடும். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணலாம். இது வெரி சிம்பிள். என்ன பண்ணலான்னா, காமனாக ஒரு 10 எடுத்து டினாமினேட்டரை வந்து இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். இந்த டினாமினேட்டரை சால்வ் பண்ணுறதுக்காக 10 வந்து மல்டிப்ளை பை இந்த ஈக்குவேஷன் 1ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, இந்த ஈக்குவேஷனோட 10 மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 10 இன்ட்டு V1 - 10 ப்ளஸ் 2 டைம்ஸ் V1 ப்ளஸ் 5 டைம்ஸ் V1 - V2 ஈக்குவல் டு 0. கிட்டத்தட்ட ஈக்குவேஷன் ஈஸியாக சால்வ் ஆகிடுச்சு. 10V1 - 100 ப்ளஸ் 2V1 ப்ளஸ் 5V1 - 5V2 ஈக்குவல் டு 0. அகெயின் மறுபடியும் இதை ஷார்ட் பண்ணி எழுதுனோம்னா 10 + 2 12 V1 மட்டும் ஆட் பண்ணுவோமா? 10 to 15 17V1 - 5V2 ஈக்குவல் டு 100. ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருச்சு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. சேம் இதே மாதிரி இதையும் சால்வ் பண்ணலாம். இதையும் வந்து டினாமினேட்டரை நம்ம சால்வ் பண்ணோம். அதுக்காக 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 5 டைம்ஸ் 2ல 5V2 - 5V1 ப்ளஸ் V2 - 30 ஈக்குவல் டு 0. தென் இதை ஷார்ட் அவுட் பண்ணோம்னா -5V1 ப்ளஸ் 6V2 ஈக்குவல் டு 30. இப்படியும் எழுதலாம். ஏன்னா இந்த 30 இங்கே கொண்டு போயிட்டேன், அதனால் ப்ளஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? இது சிம்பிளிஃபை தான் பண்ணியிருக்கேன். இது ஈஸியாக தான் இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ 2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. சரி, 2 ஈக்குவேஷன் கிடச்சதுன்னா இதுக்கப்புறம் ஷார்ட் அவுட் பண்ண ஒன்றுமே இல்லை. நம்ம கால்குலேட்டரில் சிம்பிளாக இதை போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு கால்குலேட்டரில் ஈக்குவேஷன் பண்ண தெரியும், அதையும் நான் சொல்லி தந்துடுறேன். அது ரொம்ப சிம்பிள். நான் FX991MS அப்படிங்கிற சயின்டிஃபிக் கால்குலேட்டர் எடுத்திருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இந்த மோடு கிளியர் பண்ணி விட்ருங்க. ரீசெட் பண்ணி மோடு கிளியர் பண்ணி விட்ருங்க, வேறு எதுவும் வச்சுக்காதீங்க. இப்போ இதில் ஜூம் பண்ண முடியாது, நான் சொல்ல நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்சளவு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இப்போது மோடு பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 1 டைம் 2 டைம் 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் மேட்டு VCTன்னு இருக்கும். அதில் ஈக்குவேஷனில் நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். ஓகே, நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணோன்னா ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். இப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. நான் ரெண்டையும் எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள். V1 V2 V1 V2 அந்த மாதிரி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த காம்பனண்ட் நம்பர், அந்த வேல்யூ எழுதியிருக்கேன். இப்போ நமக்கு இங்கே 2 அன்னோன் கண்டுபிடிக்கணும். அதாவது V1 and V2 கண்டுபிடிக்கணும். இங்கே அன்னோன்ஸ் 2ஆ 3ஆன்னு கேட்கும். ஸோ நான் வந்து 2ன்னு செலக்ட் பண்ணிட்டேன். தென் A1ஓட வேல்யூ கேட்குது. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ இதுதான் வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் V1ஓட கோஎஃபிஷியன்ட் இதுதான் A1. ஓகே, A1 வந்து என்ன கொடுக்குறேன்? 17 அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு B1 கேட்குது. ஸோ இது வந்து B1 -5. ஓகே, மறுபடியும் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுறதுக்கப்புறம் C1 கேட்குது. C1ஓட வேல்யூ இஸ் 100. இது A1 B1 C1. C1ஓட வேல்யூ கொடுக்குறேன் 100 அப்படின்னு கொடுத்து மறுபடியும் ஈக்குவல் டு கொடுத்த உடனே நெக்ஸ்ட்டு A2ஓட வேல்யூ கேட்கும். B2 அண்ட் திஸ் இஸ் C2. ஸோ A2 -5 ஈக்குவல் டு B2 is 6
and C2 is 30. ஈக்குவல் டு கொடுத்தோம்னா எக்ஸ்ன்னு ஒன்று வேல்யூ வரும். ஸோ எக்ஸுங்கிறது நத்திங் பட் V1 ஈக்குவல் டு 9.74 வோல்டேஜ். தென் மறுபடியும் ஈக்குவல் டு கொடுத்திங்கன்னா ஒயின்னு வரும். ஒய் இஸ் நத்திங் பட் V2 இஸ் 13.12 வோல்டேஜ். சரி, இந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு ஷார்ட் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். தென் இட்ஸ் வெரி ஈஸி. நம்ம அப்படியே எடுத்து கேல்குலேட்டரில் போட்டு கேல்குலேட்டர்லேருந்து ஆன்சர் வாங்குறது மட்டும்தான். ஓகே, பட் கோஎஃபிஷியன்ஸு கரெக்டாக எழுதணும். நீங்கள் மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள். புரியலன்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு ஒரு ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்து கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே -3 ஏன் போட்டான்னு தெரியும்ல, நம்ம நோட்லேருந்து கரண்ட்டு அப்படி போகுது, பட் த கரண்ட் இஸ் இங்கே ஷோன் பண்ணுறது அப்பர் சைடில் வந்து இப்படி மீட் ஆகுது. ஸோ அதனால் இங்கே மைனஸ் போட்டேன். ஒருவேளை இதுக்கு பதிலாக நான் இப்படி ஏரோ மார்க் போட்டிருந்தேன்னா த கரண்ட் இஸ் கோயிங் டவுன்வர்ட்ஸ், நம்ம இங்கே வந்து +3 போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் ஈக்குவேஷன்ஸ். அவ்வளோதான். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல கொஞ்சம் லிட்டில் பிட் கன்ஃபியூஷனாக இருக்கும்னு எனக்கு தெரியுது. நீங்கள் மறுபடியும் பாருங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம சொல்லிட்டோம் V1ம் V2வும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வச்சு இந்த சர்க்யூட்டை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு இங்கே என்ன வேணாலும் கிடைக்கும். பார்த்துடலாமா? இப்போ V1 வந்து 9.74 சொல்லியிருக்கோம். V2 ஈக்குவல் டு 13.12 சொல்லியிருக்கோம். இப்போது இந்த V1ஓட வேல்யூ தெரிஞ்சிடுச்சு, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இருக்குது. ஸோ I ஈக்குவல் டு V/R. இங்கே கரண்ட் எவ்வளோ போகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாமா? V/R ஈக்குவல் டு இங்கே கரண்ட் போகிறது கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த I1 ஷார்ட் அவுட் ஆகிடுச்சு. I1 வச்சுக்கலாம், ஷார்ட் அவுட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு, இப்போது இங்கே வோல்டேஜ் 10 வோல்ட் இருக்குது, சரியா? இந்த V1 வந்து 9.74. ஸோ பேலன்ஸ் இருக்கிற வோல்டேஜ் தான் இங்கே வோல்டேஜ் ட்ராப் ஆகிருக்கும். கரெக்டாக? இந்த வோல்டேஜ் ட்ராப் அட் 1 ஓம் ரெசிஸ்டர் வந்து இந்த வோல்டேஜ்லேருந்து இந்த வோல்டேஜை மைனஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகிருக்குன்னு தெரியும். எனக்கு இங்கே 10 வோல்ட் வருது, சம் வோல்ட் ட்ராப் ஆச்சு, இங்கே 9.74 வோல்ட் கிடைக்குது. ஸோ 10 - 9.74 இங்கே வோல்டேஜ் ட்ராப் கிடச்சிச்சு. ஸோ இந்த வோல்டேஜ் ட்ராப்பையும் இந்த ரெசிஸ்டன்ஸையும், வோல்டேஜ் ட்ராப் கிடச்சிருச்சு, இந்த ரெசிஸ்டன்ஸையும் வோல்டேஜ் ட்ராப் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் போட்டோம்னா இங்கே போகிற கரண்ட்டு கண்டுபிடிச்சிடலாமா? இதை ஐஎஸ்ன்னு வச்சுக்கலாம். இதை கண்டுபிடிச்சிட்டோம். சேம். இப்போ இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் வாங்க. இங்கே வோல்டேஜ் 2 எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. V2 கண்டுபிடிச்சோம் 13.12 த்ரூ திஸ் ரெசிஸ்டர். ஸோ போகும்போது V/R போட்டோம்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த கரண்ட்டை கண்டுபிடிச்சிடலாமா? I3 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த கரண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இந்த வோல்டேஜ் ட்ராப் எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே 9.74 வோல்ட் இருக்குது, இந்த இடத்துல 13.1 இருக்குது. மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிச்சிடலாம். இந்த வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிச்சிட்டோம்னா இதில் போகிற கரண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். வோல்டேஜ் ட்ராப் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ இந்த சர்க்யூட்டை கம்ப்ளீட்டாக ஷார்ட் அவுட் பண்ணிடலாம். நம்ம என்ன பண்ணோம், 2 ஈக்குவேஷன்ஸ் மட்டும்தான் எழுதணும். மீதி எல்லாமே இதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் எழுதுறது மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் திரும்ப போடுங்க, கண்டிப்பாக இருக்கும். நான் இன்னொரு கிளாஸில் இன்னும் கிளியராக ஒரு சின்ன ப்ராப்ளமோ இல்லை இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திஸ் இஸ் நோடு வோல்டேஜ் மெத்தட். தேங்க்யூ.